60 வயசு பாட்டிய 28 வயசு பையன் பாலியல் கொடுமை பண்ணா, 10 வயசு குழந்தைய 40 வயசு பையன் வந்து பாலியல் கொடுமை. இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் தான் மக்களுக்கு அதுல போய் அப்படியே ஒலிக்கும். இந்த கான்ட்ரவர்சியான விஷயம் மட்டும் தான் கேட்கும். நம்ம கேள்வி கேட்கறதோ நல்லதை எதிர்த்து கேட்கறதோ யார் காதலையுமே போய் விழாது. ஒரு நடிகை வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா நடிகைகளாம் வந்து கேட்பாங்களா அப்படின்றதுலாம் எனக்கு இருந்தது. எனக்கு கேட்டா ஆமாங்க இப்பெல்லாம் இது யதார்த்தங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாம அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியங்க. நம்ம ஸ்கூல்ல போனாலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரேயர்ல என்ன சொல்றாங்க, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் படிப்பு பத்தி நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம சொல்ல முடியுமாங்க, நம்ம குழந்தைங்கள இதே தான் கேட்கிறேன், ஒரு 2 தெருவு தள்ளி அனுப்ப முடியுதாங்க, ஒரு பொட்டை புள்ளி அனுப்ப முடியுதா? 5 வயசு பொன் பிள்ளையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் யாருங்க பாதுகாத்துட்டே இருப்பா? நம்ம ஊருங்க, நம்ம சென்னைங்க, நம்ம மக்களுங்க, அப்படின்னு தானுங்க நம்ம வாழ முடியும். எல்லாருக்கும் இங்க 5 வயசு குழந்தைல இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் ஒருத்தர் பாதுகாத்துட்டே இருக்க முடியுங்க. எல்லா பெண்களுக்கும் இந்த பஸ்ஸில் போறதுல இருந்து, ஸ்கூலுக்கு போறதுல இருந்து, காலேஜுக்கு போறதுல இருந்து, ஏங்க காலையில போய் காலை கடன் முடிக்கிற வரைக்குமா ஒருத்தர் பாதுகாத்துட்டே இருக்க முடியும்? நம்ம இந்தியாவில தானே அங்க இருக்கோம், மக்கள் கூட தானே அங்க உராசிட்டு இருக்கோம், மிருகத்து கூடயா இருக்கோம், மிருகம் கூட பசி எடுத்தாதாங்க அடிச்சு கொள்ளும். ஆனா இந்த மாதிரி ஆண் மிருகம் ஆச்சரியமா இருக்குங்க. அடுத்தடுத்து என்னங்க இது, திண்டுக்கல் முடிஞ்சா திருநெல்வேலி, திருநெல் முடிஞ்சா சேலம், இதே மாதிரி நடந்துட்டே இருந்தா இதை கேள்வி கேட்க தான் யார் இருக்கா? இதை ஏன் வந்து எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேது. இந்த ஒரு கேள்வியை வந்து ஒரு நடிகை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, செருப்பால் அடிச்ச மாதிரி. உடனே ஒரு கூட்டம் கிளம்பி வந்துடாதீங்க. 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து குனிஞ்சு தலை நிமிராமல் போகணும், அப்படியே இருந்தால் ஆம்பளைங்க அடக்க உடக்கமாக இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஆம்பளைங்க எப்படி இருக்கணுன்றத சொல்லி கொடுத்து ஒவ்வொரு வீட்லையும் வளங்க. நம்ம கேள்வி கேட்டால் இங்கே செல்லாதுங்க. ஏன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணிட்டு நம்ம என்ன சாதிச்சிட்டோம்? சரிங்க, நான் கேள்வி கேட்டால் தான் இங்கே எதுவுமே எடுக்க மாட்டுது. இவங்க கேள்வி கேட்குறாங்க, இவங்களுக்கு பதில் சொல்லுங்க. நான் எல்லாம் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் அது என்ன ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சைக்கிளில் தனியாக போயிட்டு டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு சைக்கிளில் தனியாக வருவேன். இப்போது அனுப்ப முடியுமா? ஒரு 14-15 வயசு பொண்ணை அனுப்ப முடியுமா? 2 கிலோமீட்டர் அனுப்புவீங்களா? அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. நன்றி.